நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். தைப்பூசம் முருகப்பெருமானுக்கே உரிய ஒரு சிறப்பான முருகப்பெருமானுக்கே உரிய ஒரு நன்னாள். இந்த தைப்பூச திருநாள் தீய சக்திகளை அழிப்பதற்காகவே பார்வதி தேவியிடமிருந்து வேல் வாங்கிய நாள். அதனால தான் இந்த நாளில் நாமும் விரதம் இருந்து வேல் பூஜை செய்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டால் தீய சக்திகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீய சக்திகள்லாம் அழிஞ்சி வறுமையெல்லாம் நீங்கி செல்வம் பெருகும், நம்ம கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரபத்மன் என்ற அரக்கன் தேவர்களை கடுமையாக துன்புறுத்தி வந்தான். அவர்கள் துன்பத்தை தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமானும் சூரபத்மன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக முருகப்பெருமானை தோற்றுவித்தார். முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் ஞானப்பழம் வேண்டி சண்டை வந்ததால் முருகப்பெருமான் கோபித்து கொண்டு பழனிமலையில் ஆண்டி கோலத்தில் போய் நின்றார். அப்போது ஆண்டி கோலத்தில் பழனிமலையில் நின்ற முருகப்பெருமானிடம் பார்வதி தேவி வேல் தந்து அசுரனை அழிப்பதற்காக வேல் தந்தார். அந்த நாளை தான் நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடுகின்றோம். அந்த தீய சக்தி அழிப்பதற்காக தீய சக்திகள் அனைத்தையும் அழிப்பதற்காகவே பார்வதி தேவி வேல் தந்த நாள் தான் தைப்பூசம். எனவே தான் இந்த நாளில் நம்ம வேல் பூஜை செய்து வழிபட்டால் தீய சக்திகள் அனைத்தும் விலகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தைப்பூச திருநாளில் நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் வச்சுட்டு முருகப்பெருமானை மனதார வேண்டி உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் முருகப்பெருமானுடைய பாதத்தில் சேர்த்துட்டு நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம், எது தெரியுதோ உங்களுக்கு கந்தர் பாடல்கள் தெரிஞ்சால் படிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் உண்டு வினை இல்லை முருகா என்ற மந்திரத்தை சொல்லியும் நீங்கள் வழிபடலாம். முக்கியமாக நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டியது வேல் பூஜை செய்யுங்க. வேல் இருந்தால் நீங்கள் வேலுக்கு பூஜை செய்து அபிஷேகங்கள் கூட நீங்கள் வீட்டிலே செய்யலாம். பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அதெல்லாம் நீங்கள் வீட்டில் கூட செய்யலாம். அப்படி வேல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் முருகருடைய படத்தில் இருக்கக்கூடிய வேலில் கூட நீங்கள் பூ அலங்காரம்லாம் பண்ணி பூஜை செய்து வழிபடலாம். முக்கியமாக கட்டாயமாக நீங்கள் பக்கத்தில் முருகனுடைய ஆலயம் இருந்தால் போயிட்டு வாங்க. இல்லை 6 படை வீடுகளில் ஏதாவது ஒன்று போக முடிஞ்சால் போகலாம். போக முடியாத பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. காலை மதியம் நீங்கள் பால் பழம் எடுத்துக்கலாம். இரவு எளிமையான உணவு எடுத்துக்கொள்ளலாம். நெய்வேத்தியமாக நீங்கள் பால் பழம், கற்கண்டு, உலர் பழங்கள், சர்க்கரை பொங்கல், பாயாசம், உங்களால் என்ன நெய்வேத்தியமாக படைக்க முடியுமோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சி தூப தீபங்களை காட்டி இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். மாலையில் நீங்கள் முடிஞ்சால் 2 வேளை முருகனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. கட்டாயமாக நீங்கள் வேல் பூஜை செய்யுங்க. தீய சக்திகளை அழிப்பதற்காகவே பார்வதி தேவியிடமிருந்து வேல் வாங்கிய நாள். எனவே இந்த நாளில் நம்ம வேல் பூஜை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய சக்திகள்லாம் அழிஞ்சி வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு பூஜை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு பலனை பெறலாம். இந்த தைப்பூச திருநாளானது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்குமே ரொம்ப உரித்தான நன்னாள். பௌர்ணமியோடு பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் நம்ம தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். பௌர்ணமினாவே பொதுவாக நம்ம எந்த விஷயங்கள் செய்தாலுமே, எந்த பூஜை வழிபாடை செய்தாலுமே நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். குரு பகவானுக்கும் உரிய நன்னாள். இவை அனைத்தும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நன்னாளில் நம் பூஜை செய்து வழிபட்டால் நல்ல பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். நீங்களும் இந்த தைப்பூச திருநாளை தவற விடாமல் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு நல்ல பலனை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலுண்டு வினையில்லை முருகா. நன்றி, வணக்கம்.